எஸ்எஸ் நியூஸ் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். புதுச்சேரியில் சில நாட்களாகவே கொடூர கொலைகள் மற்றும் சட்ட ஒழுங்கு பாதிக்கும்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இதனால புதுச்சேரி மக்கள் மிகவும் ஒரு அச்சத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ புதுச்சேரியுடைய லா அண்ட் ஆர்டரை பற்றியும் பல விஷயங்களை குறித்தும் நம்மோடு பேசுவதற்காக புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆய்வாளர் திரு குரு ராஜாராம் ஐயா அவர்கள் தான் இருக்காங்க இன்னைக்கு நேர்காணல்ல பேச. ஸோ வாங்க அவருடன் பேசி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் மேம். மக்களுக்கு ஃபர்ஸ்ட் லா அண்ட் ஆர்டரை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்குரை கொடுங்களேன். சட்டம் ஒழுங்கு பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருக்க தான் வேணும். சட்டங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாத எந்த குற்றத்தையுமே தடுக்க முடியாது. ஆனால் துரதிருஷ்டவசமாக பெரும்பாலான மக்களுக்கு சட்டம்னா என்ன அப்படின்றது பெரும்பாலும் தெரியறதில்ல. தெரிவிக்க வேண்டிய ஆட்சியாளர்களும் தெரிவிக்க இல்லை. அதே சமயத்தில் காவல்துறையினர் கல்லூரி பள்ளிகள் மற்றும் பொதுமக்களுக்கு நிறைய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தலாம். அவ்வாறு பெரும்பாலும் ஏற்படுத்துவதில்லை என்பது துரதிருஷ்டவசமானது. இப்போ புதுச்சேரியில் லா அண்ட் ஆர்டர்லாம் எப்படி இருக்குது? புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நேரடியாக பொதுமக்கள் அதிக பாதிப்பு இல்லை என்று தான் எனக்கு தெரிந்தவரை சொல்ல வேண்டும். ஆனால் கொலை குற்றம் சாட்டப்பட்டு ரெவடிகளாக சித்தரிக்கப்பட்டவர்களிடையே தொடர்ந்து அவர்களிடையே கொலைகள் தொடர்ந்து நடந்த வண்ணம் உள்ளது. ஆனால் இதில் நேரடியாக பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படவில்லை என்பது என்னுடைய கருத்து. கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா 3 கொலைகள் தொடர்ந்து நடந்துச்சு. இன்னைக்கு கூட ஒரு கொலை, ஒன்று மதுவால, இன்னொன்று எதனாலன்னே தெரியலை. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது என்னன்னா, பெரும்பாலும் இப்போ கிட்டத்தட்ட 18 வயசுக்கு கீழே இல்லை 25 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் பெரும்பாலும் கொலை குற்றவாளியாக கைது செய்யப்படுகிறார்கள், சிறையில் அடைக்கப்படுகிறார்கள், சிறையிலிருந்து வெளியே வராங்க. ஆனால் கிட்டத்தட்ட அவர்களுக்குள்ளேயே இந்த கொலைகள் தொடர்ந்து கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளாக கொலை குற்றவாளிகள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் பெரும்பாலும் பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினராக இருக்கிறார்கள் நபர்கள்தான் கொலை செய்யப்படுகிறார்கள். அவர்கள் பெரும்பாலும் ரவுடிகள் லிஸ்டில் உள்ளவர்கள் தான். இப்போது இந்த கொலைகளுக்கெல்லாம் பிஜேபி தான் காரணம்னு நீங்கள் சொல்கிறீங்க? நான் பிஜேபி காரணம்னு சொல்ல வரல. அப்படிப்பட்ட கொலை குற்றவாளிகளை பெரும்பாலும் அவர்கள் சேர்ப்பது தான் காரணம். இப்போ நம்மளுடைய புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரவுடிசம், இன்னொரு பக்கம் கொலைகள், இதுதான் இப்போ புதுச்சேரியில் அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரவுடிசம் சொன்னாக்கா அவர்கள் வியாபாரிகள்கிட்ட போய் மாமூல் கேட்பது இதுதான். ஆனால் நேரடியாக அந்த ரவுடிகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் பெரும்பாலும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். கொலைகளை எனக்கு தெரிஞ்ச வரை 3 வகையாக பிரிக்கலாம். ரவுடிகளுக்குள்ளேயே கொலை செய்து கொள்வது, மற்றொன்று சில காரணங்களுக்காக சில நபரை கொலை செய்வதற்காக பணம் கொடுத்து கொலை செய்வது, இது ஒரு பக்கம் இருக்கின்றது. இன்னொரு பக்கம் திடீரென்று குடும்பத்திலேயோ மற்ற பிரச்சனை கோபமுற்று திடீரென்று கொலை செய்வது. இப்படி 3 வகையான கொலைகள் இருக்கிறது. இதில் பெரும்பாலும் கொலைகள் தற்பொழுது நடந்து வருவதில்லை என்றால், ஒரு ரவுடிகளை இன்னொரு ரவுடி கொலை செய்கிறார், இன்னொரு ரவுடி கும்பல் கொலை செய்கிறது, இதுதான் அதிகமாக இருக்கிறது. இதில் பெரும்பாலும் பொதுமக்களுக்கு அச்சம் ஏற்படுகிற ஒழிய நேரடியாக அவர்களுக்கு கொலையால் பாதிப்பு இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே சார். ஆனால் இதனால் பொதுமக்கள் தானே சார் அதிகமாக பயப்படுறாங்க. டெய்லி கொலை செய்தி, ரவுடிசம் செய்தினா பொதுமக்கள் வெளியே வரத்துக்கே பயப்படுவாங்க. இப்போ காவல்துறை ஒரு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களோ? காவல்துறை இது மிகப்பெரிய ஒரு இதை இந்த ஒரு 15 நிமிஷம் பேட்டியில் நம்ம சொல்ல முடியாது. காவல்துறையுடைய குறைபாடு நிச்சயமாக இருக்கிறது. ஏன் காவல்துறை சிறப்பாக வழக்குகளை பதிவு செய்து புலனாய்வு செய்து நீதிமன்றத்துக்கு விஞ்ஞானபூர்வமான சாட்சியத்தை, ஆவண சாட்சியத்தை கொடுத்தால் நிச்சயமாக தண்டிக்கப்படும். துரதிருஷ்டவசமாக 98% கொலை குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். தண்டனை விதிப்பதற்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் நீதிமன்றம் எடுத்துக்கொள்வது அதுக்கு ஒரு காரணம். புலன் விசாரணை முறையாக நடப்பதே இல்லை என்பது நிச்சயமாக சொல்லலாம். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. இப்போ பல காரணங்கள் இருக்குன்னு சொன்னீங்க, என்னென்ன காரணங்கள் சார்? காவல்துறையில் மாற்றல் உத்தரவு போடணும். காவலர்லேருந்து ஆய்வாளர் வரைக்கும் மாற்றல் உத்தரவு போடணும்னா, ஒரு உச்சநீதிமன்றத்தில் பிரகாஷ் சிங் என்ற ஒரு டிஜிபி ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காரு. அந்த ஆணைப்படி காவலர்களிலிருந்து ஆய்வாளர் வரை மாற்றல் உத்தரவு, தண்டனை அளிப்பது, ப்ரமோஷன் கொடுப்பது எல்லாம் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போருடைய வேலை. ஆனால் துரதிருஷ்டவசமாக அனைத்திலையும்
நமது உள்துறை அமைச்சர் மட்டுமில்லாது ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அதில் குறுக்கிடுகிறார்கள். அவர்கள் சொன்னபடி தான் மாற்றல் உத்தரவு போடப்படுகிறது. அப்படி மாற்றல் உத்தரவு யாரால் வந்தார்களோ சட்ட ஒழுங்கு பிரிவுக்கு அவர்களுடைய இஷ்டம் போல் ஆட வேண்டிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. இது மிக மிக முக்கியமான காரணம். இது பலமுறை நான் ஒரு ஆய்வாளராக இருந்து பலமுறை இந்த அரசுக்கும் இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் நீதிமன்றத்துக்கும் சுட்டி காட்டியிருக்கேன். காவல்துறையில் 2 ஆண்டுகள் ஒரு காவல் நிலையத்தில் பொறுப்பாளராக எஸ்ஓச்சிவாக போட்டாக்கா அவர் இருக்கணும். இவர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் 2 வருஷங்களையும் மாற்றக்கூடாது. ஆனால் அடிக்கடி மாற்றுறாங்க. ஏன் மாற்றுறாங்கன்னு சொன்னாக்கா இது அரசியல் தலையீடு தொடர்ந்து நடக்குது. அரசியல் தலையீடுக்கு இந்த போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோடு அடிமையாக இருக்கிறதால தான் முக்கியமான அடிப்படை காரணம். இன்னொன்று எப்படின்னு சொன்னால், புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை ஒப்பிடும்போது ஒரு மாவட்டம் தான் புதுச்சேரியுடைய பெரிய பரப்பளவு. இந்த இதில் ஏகப்பட்ட அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. இது எப்படின்னு சொன்னால் பிரமிடை தலைகீழே கவுத்து வச்ச மாதிரி கீழே கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், டிஜிபி என்று இப்படி வர வேண்டும். ஆனால் தலைகீழ அதிகாரிகள் அதிகமாக இருக்கிறதால எந்த விதமான முறையான விசாரணையும் நடக்கிறதில்ல. அவங்களுடைய கண்காணிப்பும் முறையாக இல்லை. இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குன்னு சொன்னாக்கா ஐஎஸ்ஆர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெஷல் ரிப்போர்ட் கேஸ் அப்படின்னு பதிவு செய்யிட்டா எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க. இது கலெக்டருக்கு, டிஜிபிக்கு எல்லாருக்கும் இந்த எஃப்ஐஆர் போகணும். அதில் உடனடியாக அந்த அதிகாரிங்க எஸ்எஸ்பி, டிஐஜிலாம் சம்பவ இடத்தை பார்வையிடுறாங்க. அதோடு சரி, இதை எப்படி விசாரணை பண்ணணும், விஞ்ஞானபூர்வமாக எப்படி ஆவணங்களை கலெக்ட் பண்ணணும்னு சொல்கிறதே கிடையாது. அவசர கதியில் பிடிச்சிட்டு டிவியில் ஃபோட்டோ கொடுத்துட்டு கைது செய்கிறதோடு அவங்க வேலை முடிஞ்சு போயிடுது. அதன் பிறகு தான் உண்மையான வேலை, உண்மையான என்ன செய்யணும், ஆவணங்களை கலெக்ட் பண்ணணும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அது பாண்டிச்சேரியில் நடக்காததால் கிட்டத்தட்ட 98% வழக்குகள், கொலை வழக்குகளும் மற்ற அதிதீவிரமான 10 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை எதுவுமே தண்டனை அடைகிறதே கிடையாதுன்றது மிக வருத்தத்துக்குரிய நிகழ்ச்சி. இதை நான் பொதுமக்களுக்கு இதை நான் சமர்ப்பிக்கிறேன். இது சம்மந்தமாக அதே பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னாக்கா, இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு ஒரு டீம் இது பண்ணணும். அந்த டீம் இந்த வழக்கெல்லாம் இது பண்ணணும், அதாவது பரிசீலனை பண்ணணும். பரிசீலனை பண்ணி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் அட்வைஸ் பண்ணணும்னு இருக்குது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அதை என்ன செய்கிறது, இந்த அரசும் இந்த காவல்துறையும் அமுல்படுத்தவே இல்லை என்றது வருத்தமாக இருக்குது. இதை நான் இந்த புதுவை அரசுக்கும் இந்த பொதுமக்களுக்கும் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 10 ஆண்டுகள் அதற்கு மேல் தண்டனை அளிக்கிற வழக்குக்கு புலன் விசாரணை என்று மிக சிறந்த அதிகாரிகளையோ இல்லை ஓய்வு பெற்ற அதிகாரிகளையோ வைத்து அந்த வழக்குகளுக்கு அவருடைய ஆலோசனையை பெற்று வழக்குகள் பதிவு செய்து முக்கியமாக விஞ்ஞானபூர்வமான விசாரணை அறிக்கை, அதாவது ஆவணங்களை தயார் செஞ்சால் நிச்சயமாக ஒரு குற்றவாளி கூட தப்பிக்க முடியாது. இப்போ நீங்கள் சொல்லும் போது என்ன தெரியுதுன்னா, காவல்துறை சரியாக தான் அவங்களுடைய வேலையை செய்கிறாங்க, ஆனால் அரசு தான் அதை தடுக்குது, நடவடிக்கை எடுக்க தடுக்குது. அரசு என்றால் முழுவதும் அல்ல, முழுசாக இல்லை. ஒரு சில பொதுவாகவே ஒரு எம்எல்ஏக்கு நிற்கும் போது எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாவே சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டாரு, இந்த அரசு அலுவலகங்கள் அனைத்தும் அவர்கள் கட்டுப்பாட்டில் அவர் சொல்வதையெல்லாம் கேட்கின்ற மனநிலையில்தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க. அது தனி, சட்டங்கள் ஏற்றிருக்காங்க, சட்டப்படி நடக்க வேண்டியது தான் அவங்கவுங்க வேலை. ஆனால் எல்லாவற்றிலையும் ஒரு புகார் கொடுத்தா அதை வாங்காத, புகார் எஃப்ஐஆர் போட்டாங்களா, நான் சொல்கிற ஆள் மேலேயும் திருப்பி அவங்க மேலேயும் எஃப்ஐஆர் போடு, குண்டாஸ் போட போறியா, இல்லை குண்டாஸ் போடாத, இப்படியெல்லாம் பல அரசியல் அதிகாரத்தில் உள்ளவர்கள் காவல்துறையை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா வற்புறுத்தி இதுமாரி செய்ய சொல்கிறதால தான். ஆனால் காவல்துறையில் புதுச்சேரியில் மிக சிறந்த விசாரணை அதிகாரிகள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரிவுக்கு போடுறதே கிடையாது. ஏன்னு சொன்னாக்கா அவங்க யார் சட்டத்துக்கு விரோதமான யாராவது ஆணையிட்டால் அவங்க செய்ய மாட்டாங்கன்ற காரணத்துக்காக அவங்க போகிறது கிடையாது. இவங்க என்ன சொன்னாலும் கேட்குறவங்க தான் பெரும்பாலும் சட்ட ஒழுங்கு பிள்ளை பெரும்பாலும் இருக்கிறதால தான் இத்தகைய அவலநிலை, இத்தகைய கொலை, இத்தகைய கொள்ளை இவைகள்லாம் நடக்கிறது மட்டும் இல்லாத தவறு செய்வர்கள் நீதிமன்றம் மூலம் தண்டிக்கப்படுவதே இல்லை என்பது மிக மிக வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை. இதற்கெல்லாம் நமது இளைஞர்களும் மாணவர்களும் இதை போன்ற இதுக்கு அரசை வற்புறுத்தணும். தார்மீக முறையில் சட்டப்படி, அதாவது காந்திய வழியில் போராட்டம் நடத்தி என்ன செய்யணும்னு சொன்னால் இதெல்லாம் வற்புறுத்த வேண்டியது நம்ம மாணவர்களுடைய கடமை தான், இளைஞர்களுடைய கடமை. எப்போதான் சார் இந்த மாற்றம் வரும்? நிச்சயமாக வரும். மாணவர்கள் ஒவ்வொன்று இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், எது ஜல்லிக்கட்டில் எப்படி வந்தது,
இன்றைக்கி ஜல்லிக்கட்டில் 10 லட்சத்துக்கு மேலே எல்லாமே ஒன்றா கூடினாங்க. ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கலை. எந்த பெண்களுக்கும் எந்த விதமான குறைபாடும் இல்லை. எல்லாருக்கும் தண்ணி வசதி, சாப்பாடு வசதி எல்லாமே கிடைக்க பெற்றது. இன்றைக்கி கரூரில் நடந்த நிகழ்ச்சி இதுவும் ஒப்பிட்டு பாருங்கள். நான் நிச்சயமாக இளைஞர்கள் தயாராக தான் இருக்காங்க. புதுச்சேரியில புதியதாக தொழிற்சாலை தொடங்கவே முடியல. அதற்கு காரணம் என்னன்னா ரவுடிசம்னு சொல்றாங்க. நிச்சயமாக நிறைய நடக்குது. அது காவல்துறையால் மறைக்கப்படுது. காவல்துறைக்கு அவன் தவறு செஞ்சாலும் தவறு செய்யாட்டினாலும் உதவி செய்யணுன்ற மனப்போக்கு நீதித்துறையில் இருக்கும். இப்படி இருக்கும்போது மக்கள் எப்படி சார் குற்றங்கள் நடந்த போலீஸ் ஸ்டேஷனை தேடி வருவாங்க? போலீஸ் ஸ்டேஷன் தேடி போகணும் கிடையாது, நம்மளை தேடி போலீஸை வர வைக்கலாம்.